தனவசிய யோகம் பெறப்போகும் விருச்சிக ராசி. இந்த தனவசிய யோகத்தால் ஏற்பட போகும் மாற்றங்களும் பரிகாரங்களும் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த தனவசிய யோகத்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பாக இந்த தனவசிய யோகம் அப்படின்னா என்ன என்று தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஜோதிடத்தில் அசுரகுருவான சுக்கிரனும் அசுப தலைவன் சனியும் இணைவு மோகனமாகும். அதாவது மோகனம் என்பது வசியம், அதாவது தனம் என சொல்லலாம். அசுரகுருவாகிய சுக்கிரனும் அசுப தலைவன் சனி பகவானும் ஜாதகத்தில் இணைந்து நண்பர்களாகி அகமகிழ்வர். ஆம், சனி சுக்கிரன் இரு கிரகங்களும் நட்பு கிரகங்களே. அவைகள் இணையும் பொழுது மிகுதியான நன்மைகள் உண்டு. நீதிக்கு அதிபதியாக விளங்குபவர் சனி பகவான். இன்பம், கலைகள் மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றிற்கு அதிபதியாக இருப்பவர் சுக்கிரன். இவர்களின் இணைவு வசியம். எந்த பாவத்தில் இருந்து இவர்கள் தொடர்பு கொள்கிறார்களோ அந்த பாவத்தின் வழியே பண வசதியை செய்வார்கள். அப்படிப்பட்ட சனி மற்றும் சுக்கிரனுடைய இணைவு அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கு 1ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் ஆகியவற்றில் சுக்கிரன் இருந்தால் சுக்கிரன் சனி இணைவுதான். சுக்கிரனின் நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம் ஆகியவற்றில் சனி இருந்தாலும் இணைவாகும். அதேபோல் சுக்கிரனும் சனியின் நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் இருந்தாலும் இணைவாகும். சுக்கிரனின் வீட்டில்தான் சனி பகவானும் உச்சமடைகிறார். நேரடியாக இணையும் பொழுது பலன்கள் ஒரு வகையாகவும், நட்சத்திரங்கள் வழியாக இணையும் பொழுது பலன்கள் வேறு மாதிரியும் இருக்கும். சில நேரங்களில் வக்ரகதியில் இந்த கிரகங்கள் இணையும் வாய்ப்புகளும் உண்டு. அப்பொழுது வேறு மாதிரியான பலன்கள் உண்டு. சனிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார். சுக்கிரன் சூரியனுக்கு 8 பாகைக்குள் வரும்போது வக்ரம் அடைகிறது. சனியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் கிட்டத்தட்ட இணைவாகவே சொல்லலாம். அப்படிப்பட்ட சுக்கிரன் மற்றும் சனி பகவானுடைய இணைவின் காரணமாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கிறது என்று பார்க்கும்போது, இந்த கிரக இணைவு உள்ளவர்களுக்கு பொருளாதார மேன்மை உண்டு. படிப்படியாக பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி பயணித்துக் கொண்டே இருப்பார்கள். லட்சுமி கடாட்சம் உள்ள ஜாதகராக இருப்பார்கள். பண பிரச்சனை என்பது சுக்கிரன் சனி இணைவு உள்ளவர்களுக்கு இருக்காது. அப்படி இருந்தாலும் மிக எளிதாக சமாளிக்கும் தந்திரம் அறிந்தவர்கள். பொதுவாக இந்த அமைப்பு 4ஆம் இடத்தில் இருந்தால் நிறைய ஆடைகள் வைத்திருப்பார்கள். ஆனால் ஆடைகள் இவர்களுக்கு பொருந்தாது. இல்லாவிடில் ஆடைகளில் ஏதேனும் குறைகள் இருக்கும். பழைய வீடாக இருந்தாலும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். புளிப்பு சுவையை அதிகம் விரும்புபவர்களாக இருப்பார்கள். சனி பகவான் எதையும் தாமதப்படுத்துவார். தாமத திருமணம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் சனியை குரு பார்வை செய்தால் தோஷம் குறையும். பரிகாரமும் உண்டு. அதேபோல் திருமணத்திற்கு பின் இவர்களுக்கு யோகமான அமைப்புகள் உண்டாகும். இவர்களுக்கு நகையின் மீது அதிக ஈர்ப்பு உண்டு. ஆதலால் நகை தொடர்பான தொழில் செய்யும் எண்ணம் இருக்கும். அதற்கு மற்றொரு கிரகமான வியாழனும் வலிமையாக இருக்க வேண்டும். சிலர் வாகனம் ஓட்டுவதற்கு அஞ்சுவார்கள், சிலர் வாகனம் ஓட்டுவதற்கு அஞ்ச மாட்டார்கள். இந்த வேறுபாட்டிற்கு கிரகங்களின் வலிமைதான் காரணம். சனி வலிமையாக இருந்தால் வாகனம் ஓட்டுவதற்கு அச்சம். ஆதலால் வாகனம் ஓட்ட தெரிந்தாலும் ஓட்ட மாட்டார்கள். சுக்கிரன் வலிமையாக இருந்தால் வாகனத்தை வேகமாக செலுத்துவார்கள். இந்த இணைவு உள்ளவர்களுக்கு கண் பார்வை குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதேபோல் சிலருக்கு அசுப கிரகங்கள் இணைவதால் கண் பார்வை வெகுவாக பாதிக்க வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு கண் தொடர்பான அறுவை சிகிச்சைகள் ஏற்படும். சிலர் நவரத்தினங்களில் ஒன்றான வைரம் தொடர்பான தொழில் செய்வார்கள். அதாவது வைரம் பட்டை தீட்டுவதால் வைரம் வியாபாரம் போன்றவை இந்த தொழில் இவர்களுக்கு மிகுந்த லாபத்தினை ஈட்டும். டெக்ஸ்டைல்ஸ் தொடர்பான துறைகளிலும் சிலருக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. ராகு இந்த கிரகங்களுடன் தொடர்பு ஏற்பட்டால் இந்த வாய்ப்பு ஏற்படும்.
இந்த கிரகங்கள் இருக்கும் இடத்தினை பொறுத்து சில குறிப்பிட்ட பலன்களும் ஏற்படும். 7ஆம் இடத்தில் இருந்தால் டெக்ஸ்டைல் விற்பனை தொடர்பும், 10ஆம் இடத்தில் இருந்தால் துணி உற்பத்தி மற்றும் தறி நெய்தல் தொடர்பான துறைகளிலும் வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் வலுவாக இருந்து சனியுடன் இணைவு இருந்தால் சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பழைய கலைகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இவர்களுக்கு ஏற்படும். அதேபோல் இந்த சனி மற்றும் சுக்கிரனுடைய இணைவின் காரணமாக விருச்சிக ராசினியர்களுக்கு ஏற்பட போகும் மாற்றங்கள் என்ன என்று பார்க்கும்போது, சனி என்பது மேகத்திற்கு காரகமாக உள்ளது. குறிப்பாக கரிய மேகத்தை சனியுடன் சொல்லலாம். சுக்கிரனின் காரகமான மழை உள்ளது. நீர் ராசிகளிலோ நீர் கிரகங்களுடன் இணைவுகள் ஏற்படும் போது அதிகமான மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சுக்கிரனிற்கு காரகமாக காய்கறிகள், பழங்கள் உள்ளதால் சுக்கிரனை சனி பார்வை செய்யும் காலங்களில் பழங்கள், காய்கறிகள் விளைச்சல் பாதிக்கப்படும். ஆதலால் விலை உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த சனி மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையின் காரணமாக விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் ஏற்படுகின்றது என்று பார்க்கும்போது, லட்சுமி நாராயணனை சனிக்கிழமை அன்று தரிசனம் செய்வது சிறந்த பலனை தரும். அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை ரோஸ் கலர் வஸ்திரம் கொடுத்து வழிபாடு செய்வது சிறந்த பரிகாரம். அதேபோல் குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கினால் சிறந்த மேன்மை மற்றும் தனவிருத்தி உண்டாகும். அஷ்டலட்சுமியை வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை வழிபட்டாலும், அல்லது வெள்ளிக்கிழமை சனி ஊரையிலும் சனிக்கிழமை சுக்கிர ஊரையில் வழிபாடு செய்தால் நற்பலன்கள் உண்டு. எள்ளில் செய்யப்பட்ட இனிப்பான பண்டங்களை தானமாக வழங்குவதால் சில தோஷங்கள் இவர்களுக்கு ஏற்படாது. அதேபோல் விருச்சிக ராசினியர்களுக்கு இதன் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, அஷ்டமாதிபதியான புதன் 12ஆம் இடத்தில் வந்து சுக்கிரனோடு இணைகிறார். 8க்குடையவன் 12க்கு செல்வதால் எதிர்பாராத லாபங்கள் உண்டு. சுக்கிரன் 12இல் இருப்பதால் உற்சாகமாக இருப்பீங்க. சூரியன் 11இல் இருப்பதால் தொட்டது துளங்கும். அரசாங்க காரியங்கள் சாதகமாக நடைபெறும். குரு 2, 5க்குரியவர். தன குடும்ப அதிபதியான அவர் 7ஆம் இடத்தில் இருப்பதும் அங்கிருந்து ராசியை பார்ப்பதும் ராசிக்கு பலத்தை கூட்டுகிறது. கணவன் மனைவி உறவுகள் நல்லபடியாகவே இருக்குங்க. அமைதி நிலவும். உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவே தனவசிய யோகம் அமைகிறது. அதேபோல் உங்களுடைய திட்டங்களை நல்ல விதமாக நடத்தி வெற்றி காண இருக்கீங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, சனியால் சில எதிர்பாராத உடல் நல பாதிப்புகள் ஏற்படலாம். மனதில் குழப்பம் அதிகரிக்கும். 5இல் உள்ள ராகுவால் பிள்ளைகள் பற்றிய அச்சம் தலை தூக்கும். அவர்களை பற்றிய தவறான புரிதல்கள் ஏற்பட்டு மன அமைதி கெடலாம். வேலை சுமை, பொறுப்புகள் அதிகரிக்கும். சக்திக்கு மீறி உழைக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. இதனால் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வணங்கி சிவப்பு மலர்கள் சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.